Check. Hi guys, நான் உங்கள் விதோஷ். Now loading. Busted. Did it? 2, 1. வணக்கம் guys, நான் உங்கள் விதோஷ். Now loading. Nanitan. Namaste. Hello. Sorry, actually it's Read a that song. skeleton. Read. What the heck? I thought you touched on it come alive. Nom 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 nom. Nom 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 nom. Nom 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 nom. Nom 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 nom. Three, two. Whoa. Who's this guy? Vanakkam guys, நான் உங்கள் விதோஷ். Nanitan. So, what we plans to do today? Today we plan to go to a museum to explore and see some dinosaur bones and some fossils. ஸோ இன்றைக்கு இந்த பிளான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கார்டிஃபில் இருக்கிற மியூசியம் ஒன்றுக்கு போகிறதா பிளான் பண்ணியிருக்கிறோம் வரோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து கார்டிஃப் சிட்டி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் முன்னுக்கு நிற்கிறோம். ஸோ இங்கே இருந்து 9 minutes walk மட்டும்தான். ஸோ shall we go now? Let's go. ஸோ கார்டிஃபில் வந்து 2 மியூசியம் இருக்குது. ஒன்று வந்து கார்டிஃபோட ஓன் ஹிஸ்ட்ரியை சொல்கிறது, ரெண்டாவது வந்து கார்டிஃப் நேஷனல் மியூசியம்னு சொல்லி அங்கே வந்து டைனோசர் 2 எலும்புக்கூடு மற்றது கலை சம்பந்தமான விஷயங்கள் நிறைய இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைனோசர் எலும்புக்கூடு இருக்கிற கலை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிற கார்டிஃப் நேஷனல் மியூசியம் வந்து இன்றைக்கி க்ளோஸ்டா. ஏனென்றால் திங்கக்கிழமையில் வந்து அது க்ளோஸ்டா. ஸோ இங்கேயும் ஒரு சுதப்பல். இதுதான் எதை பண்ணினாலும் பிளான் பண்ணி பண்ணணும், பிளான் பண்ணாமல் சும்மா வலிக்கிட்டு போனால் இப்படி தான். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, சரி ஓகே வாங்க போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு கார்டிஃபோட ஓன் ஹிஸ்ட்ரியை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். ஸோ ஈத்தன் தான் மேப்பை பார்த்து பார்ப்போம்னு சொல்லி கூட்டி கொண்டு போனவர். ஸோ லொடக்குன்னு நடந்து ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டோம். இதுதான் மியூசியத்தோட என்ட்ரன். ஸோ ஃபைனலி we are here. என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். முன்னுக்கு வந்து ஏதோ கட்டுறாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் மறைச்சி போட்டு இது செஞ்சு வச்சுக்கிறாங்க. என்ட்ரி வந்து ஃப்ரீ தான். ஸோ வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம். ஸோ உள்ளே வந்தோடனே ரிசப்ஷன்லேயே ஸ்டாஃப் எல்லாம் இருப்பாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, கைட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்கும் ஸ்டாஃப் எல்லாம் இருப்பாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் உள்ளே போயிட்டு முதலாவது பார்த்த விஷயம் வந்து ஸ்க்ரீனில் கார்டிஃபோட ஹிஸ்ட்ரி பார்த்துனாங்க. கார்டிஃப் கஸ்டல் வந்து 1947 வரைக்கும் பியூட் என்ற ஒரு செல்வந்த ஃபேமிலியால் ஆளப்பட்டு வந்தது. 1947 வந்து அது வந்து பப்ளிக்கு கிஃப்டாக கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி கஸ்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற டஃப் ரிவரும் வந்து பப்ளிக்கு கிஃப்டாக கொடுக்கப்பட்டது. இப்போ நாங்கள் அந்த பிளேஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ நாங்கள் அங்கே பிக்னிக், ஒரு வாக்கிங், ஒரு சில்லிங் அந்த மாதிரி போவோம். கார்டிஃபின் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப பழசு. 6000 வருஷத்துக்கு முன்னே எங்கள் ஆக்கள் எல்லாம் குடியேறிட்டாங்களாம். நார்மலாக ஹோட்டல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி இருக்கிற இடம், அதாவது கடல் இருக்கிற இடமா இல்லைன்னு சொன்னால் ஆறு அப்படி இருக்கிற இடமா சொல்லித்தான் கட்டுவாங்க. என்னென்னு சொன்னால் ஒன்று வந்து பாதுகாப்புன்ற நோக்கம், ரெண்டாவது வந்து தண்ணி உணவுக்கு வந்து ஈஸின்றதாலேயும். ஸோ அதே மாதிரி தான் கார்டிஃப் கஸ்டலும் வந்து இந்த டஃப் ரிவருக்கு பக்கத்தில் கட்டப்பட்டது. ஸோ டஃப் ரிவர் வந்து நிறைய ஆழமாக இருக்கிறதால வந்து வணிக கப்பல் எல்லாம் வந்து போக ஈஸியாக இருந்துச்சாம். ஸோ அதனால் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே நிலக்கரி பிஸ்னஸ்ன்ற ஒரு பிஸியான ட்ரேடிங் ஸ்பாட்டாக வந்து கார்டிஃப் மாறிட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. உலக ரீதியிலையும் கொஞ்சம் ஃபேமஸாக வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. தண்ணி இருக்கிற இடமே கொஞ்சம் பிரச்சனை தானே. அதே மாதிரி இந்த ஆறும் வந்து அலையெல்லாம் திரண்டு வெள்ளப்பெருக்கெல்லாம் வந்து ஆற்றின் டிரெக்ஷனே மாறிட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி 1840 வந்து இந்த நிலக்கரியை வந்து வெளியில் கொண்டு போகிறதுக்கும் மக்கள் பயணிக்கிறதுக்கும் ரயில்வே ஸ்டேஷன் ஒன்றை உருவாக்கியிருக்கிறாங்க. ரயில் சேவையை வந்து நிறைய உருவாக்கியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இன்னும் கார்டிஃப் ஃபேமஸ் ஆகிட்டுது.
அப்படியே ஸ்க்ரீனில் கார்டிஃபோட ஹிஸ்ட்ரியை ஒரு லுக் கொண்டு விட்டுட்டு இங்காலி பக்கம் வந்தால் அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணினவங்க அந்த காலத்தில் என்னெல்லாம் அந்த கஸ்டலுக்குள்ளே இருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி இங்கால ஒரு பாக்ஸில் போட்டிருந்தவங்க. அதாவது அவங்க யூஸ் பண்ணின காயின்ஸ், கோடாலிக்கு பயன்படுத்தின அந்த ஹெட், அதே மாதிரி அம்புகளுக்கு பயன்படுத்தப்பட்ட சாமான், பானைகள் எல்லாம் வச்சுருந்தவங்க. ஸோ இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து கார்டிஃபோட வீடு எப்படி மாறி இருக்குன்னு சொல்லி. ஆக்சுவலி வந்து வீடு மாறையில், வீடுக்குள்ளே உள்ளுக்கு இருக்கிற டெக்கரேஷன் தான் மாறி இருக்கே தவிர வீடுகள் பெருசாக மாறையில். இப்போ வரைக்கும் இதே மாதிரி வீடுகள் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இவன் கஷ்டப்பட்டு ஏன் சிரிக்கிறான்னு சொன்னால் எந்த வீட்டில் இருக்கிற சோஃபாவும் அதுவும் ஒரே மாதிரி இருக்குன்னு சிரிக்கிறான். This is what the house would have looked like in 1970s. No. On this side, and they show a representation of 2010 on this side. So they're just showing how it kept the same. How Cardiff will change now. It's not really a big change. The house is actually not a big change, but the city. It's just the furniture. Which one? If Exactly, you see it, yeah. it's just the furniture. ஸோ அதே மாதிரியே அவங்க வந்து அந்த நிலக்கரி பிஸ்னஸுக்கு பயன்படுத்தினது என்னென்ன திங்ஸ் எல்லாம் அவங்க ஏற்றுமதி இறக்குமதி போர் அதுகளுக்கு பயன்படுத்தின சாமான் எல்லாம் இதுக்குள்ளே போட்டிருந்தவங்க. ஸோ குட் திங் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு அதில் ஒரு ஸ்க்ரீன் இருந்துச்சு. ஸ்க்ரீனில் வந்து ஒவ்வொரு திங்ஸுக்கும் என்னென்ன ஹிஸ்ட்ரி இருக்குன்னு சொல்லி நாங்கள் படிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து ஈஸியாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து குயின் அலெக்சாண்ட்ராண்ட டொக் வந்து ஓப்பனிங் பண்ணப்பட்ட அந்த செரிமனியோட பெயிண்டிங். ஸோ இதான் வந்து கார்டிஃப் துறைமுகத்தின் மாதிரி அந்த காலத்தில். இப்போ வந்து கார்டிஃப் பே இருக்கிற இடம். ஸோ இங்கே இருந்து தான் உலகம் முழுக்க வந்து நிலக்கரி பிஸ்னஸ் வாங்கலாம். Material to build. Actually, I'm bored. Yeah. This is a school. This is a hospital. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு பார்த்து Cardiff Coal போர் அடிச்சிட்டு என்னென்ன ஈத்தனை ஒன்றொண்டா எக்ஸ்பிளைன் பண்ண வலிக்கிட்டான். Return. Cheese. Let's go. ஸோ அப்படியே என்ன ஒரு பாக்ஸில் அந்த காலத்தில் ட்ரெயின் டிக்கெட் செக் பண்ணுற ஆட்களுக்கு யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் இதுக்குள்ள வச்சுருக்காங்க. டிக்கெட் செக் பண்ணுற ஆளுக்கு எதுக்குடா கன்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய டிஸ்கஷனே போச்சுது. தென் மிச்சம் இருக்கிற சாமானில் இவன் என்ன பார்த்து கேட்டான். What do you mean by girl? There's another stuff. Are you mad? இதை பார்த்து என்ன கேட்டவன் நான் சீமந்து பூசுகிற சாந்த பேருன்னு சொன்னோன்னு உனக்கு என்ன தெரியும்னு சொக்க ஆயிட்டார். A bucket and a bucket. That's a shot glass. Alcohol, a bell. Wow. Is she? If you tell me what this is for, I read Which one? the hook. இப்படியே நாங்கள் ஒரு ஃபுல் ரவுண்டு போயிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்தா இங்கே போட்டிருக்குது. மேலே நீங்கள் பார்த்தா அந்த கத்தி மாதிரி இருக்கிற சாமான் வந்து போலீஸுக்கான். என்னடா ட்ரெயின் டிக்கெட் செக் பண்ணுறவனுக்கு கன் கொடுத்து வச்சுக்கிறீங்க, போலீஸுக்கு கத்தி கொடுத்து வச்சுக்கிறீங்கன்னு நாங்களே ஷொக் ஆகிட்டோம். Me too. Of course, it's time to show. So what is it? இப்படி எல்லா திங்ஸ் நேம் ஹிஸ்ட்ரியை வந்து தட்டி தட்டி பார்த்துட்டு ஓகே மியூசியத்துக்குள்ளே பாதி இடத்தை பார்த்து வந்து ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வரோம். பெருசாக கதைக்கு இடம் கிடைக்கிறேன்னு சொன்ன ஆக்கள் வந்து பார்த்தோன்றதுனால நாங்கள் நிறைய சத்தம் போடலாது. ஸோ உண்மையாகவே இந்த பழைய ஹிஸ்ட்ரியில் பற்றி தெரிஞ்சு கொள்வது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். லைக் ஒன்றுமே தெரியாண்டு இல்லை, எங்களுக்கும் ஒரு நாலேஜ் இருக்குன்ற மாதிரி இருக்கும். It's your country teapot. Seriously? இங்கால ஸ்மெல்லி கார்டிஃப்னு சொல்லி மீன் உள்ளி எல்லாம் வச்சுருந்தவங்க. ஸ்மெல்லி கார்டிஃப் வந்து போட்டு நாரி போன மீனை போட்டு வச்சுருக்காங்க. மணந்து பார்த்தா கற்பூர வாசம் தான் வருது. ஒருவேளை இதெல்லாம் அவங்க பிஸ்னஸாக செஞ்சுருப்பாங்களோன்னு நாங்களே நினச்சிட்டு வந்துட்டோம். I mean, what is it?
is exporting the things. what they export. They export charcoal and I forget. People Huh? and people. People? Really? For what? So how you get to Okay. London? How? Alright. இது வந்து ரீசெண்டாக உருவாக்கப்பட்ட திங்ஸ் லைக் கார்டிஃபோட வளர்ச்சியால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ணின திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க. Because in Cardiff we have a big rugby stadium, so And they don't win shit. இப்படி போய் அங்கே பார்க்கறது அந்த பிளாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தவங்க கார்டிஃபில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்தோன்னே எனக்கு ஐஸ் ஸ்கேட்டிங் போகணும்னு சொல்லி ஐடியா வந்து. skating. Oh, we have to go to the ice skating. So நாங்கள் வந்து இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்து முடிச்சிட்டோம், கீழே போகிறோம். இது வா இது வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் செய்கிறதா. பட் ஆனால் இந்த அப்படிலாம் ஐஸ் ஸ்கேட்டிங் செய்யலாம். நான்லாம் முழுசாக இருக்கிற ஷூ தந்தாலே போய் டொக்குன்னு விழுது, டொக்குன்னு விழுது. இதை வச்சு அப்படிலாம் செஞ்சீங்க. ஸோ மெயினாக இந்த ஃப்ளோர் என்னன்னு சொல்லி பார்த்தா, ஸோ கார்டிஃப் வளர்ந்ததுக்கு பிறகு மக்களோட பெருமை, அதாவது அவங்க ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணின என்னென்ன ப்ரைஸ் எல்லாம் கார்டிஃப் வின் பண்ணினது, கலை சம்மந்தமாக அவங்க யூஸ் பண்ணின திங்ஸ். Who is this guy? இவர் வந்து சாண்டெலியோவாம், கார்டிஃபுண்ட பாதுகாவலராம். இதை வந்து கஷ்டப்பட்டு ஈத்தன் சொல்லலாம் ஒன்று சொன்னவன், இது உண்ட அப்பான்னு சொன்னவன். இப்படி அவங்க ஸ்போர்ட்ஸுக்கு வின் பண்ணின கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜவலின் எல்லாம் ப்ளே பண்ணி ஒரு சுற்றி பார்த்து கொண்டு வந்தோம். இதெல்லாம் ஒரு சுற்றி பார்த்துட்டு அங்கே ஒரு PS5 ஈத்தன் கண்டுட்டு உனக்கு இது என்னென்னு தெரியுமான்னு கேட்டானா, இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னேன் வெயிட் மிஷினான்னு கேட்டேன். சிரிச்சான். ப்ரோ நான் எல்லாம் கிரேட் 4 படிக்கும்போது 2 நாள் கண்டினியூஸாக கம்ப்யூட்டரில் கேம் விளையாடுனதுக்கு அம்மா பிரின்சிபல்கிட்ட சொல்லி அடி வாங்கி தந்துவா ப்ரோ, ட்ரஸ்ட் மீ. நான் வேல்ஸ் ரக்பி டீம்ன்ற ஒரு மெம்பர். ஏன் கஷ்டப்பட்டு இதெல்லாம் போட்டு பார்க்குறோம்னு சொன்னால் அவங்க எங்களை ரீப்ரசன்ட் பண்ண சொல்லி கேட்டவங்க. குரல் வித்தியெல்லாம் காட்டினவன் ஈத்தன். அப்படியே எங்கள் பக்கம் வந்தால் இங்கே போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கேப் இருந்துச்சு, அதை வச்சு ஒரு வித்தை, அதுக்கேற்ற ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அது சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் பத்தும், எங்களுக்கு பத்தலை. இங்கே தான் டெக்னாலஜி. இங்கே 3 பிளேஸ் இருக்குது. அந்த 3 கம்ப்யூட்டர் பிளேஸ்லேயும் வந்து ஒன்றில் வந்து கார்டிஃபோட ஹிஸ்ட்ரி, ரெண்டாவதுல வந்து கார்டிஃபில் அந்த போர் சம்மந்தமான டீட்டெயில்ஸ், மற்றது அங்கே இருக்கிற திங்ஸுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு கேமிங் ஸ்டைலில் வச்சுருக்குறாங்க. ஸோ நீங்கள் கீழே பார்த்தது எல்லாமே வந்து இங்கே வந்து ஒரு கேம் மாதிரி ப்ளே பண்ணி உங்களோட நாலேஜை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் விளையாடுறது யூஸ் பண்ண திங்ஸ். முக்கியமாக அவங்க வந்து ஒரு கேம் ஒன்று வச்சுருக்குறாங்க, லைக் அவங்களோட ஓன் கேம். ஸோ இதன் அதை ஸ்கேன் பண்ணி அந்த கேமை விளையாடி பார்த்தவர். இது லைக் ஒரு கைண்ட் ஆஃப் பசில் கேம். சோல்வ் பண்ணணும், ஒவ்வொருத்தர்கிட்ட போயிட்டு கேட்டு என்ன வேணுமெண்ட் கேட்டு சோல்வ் பண்ணோன்னா நல்லா இருந்துச்சு. அவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸை வந்து அதில் ஷேர் பண்ணி விட்டவர். அதே மாதிரி யூடியூப்புக்கு வந்து ஃப்ரீ ப்ரொமோஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி எழுதி ஒட்டிட்டு வந்தோம். அதே மாதிரி எங்களோட தலைவி வந்து லண்டன் போன காரணத்தினால் எங்களோட ஜாயின் பண்ணல. அவாக்கும் ஐ மிஸ் யூ பேபி, வி மிஸ் யூ பேன்னு சொல்லி எழுதி ஒரு நோட்டை போட்டுட்டு வந்துட்டோம். ஸோ இவ்வளோ தான் வீடியோ ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. எங்களோட தலைவி இன்றைக்கி வரையிலன்னு சொன்னால் அவள் வந்து லண்டன் போன காரணத்தில் ஜாயின் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்களையும் பார்ப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து நேஷ்னல் மியூசியம் காட்டையில் என்னென்னு சொன்னேன். நான் திங்கக்கிழமையில் விளைக்கிட்டு குடுகுடுன்னு போனதால் திங்கக்கிழமையில் அங்கே போட்டோம். ஸோ நாங்கள் பிளான் பண்ணால் போயிட்டோம். ஸோ கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து போயிட்டு வர்றது விதுஷ் அண்ட் ஈத்தன். நாங்கள் வந்து எண்டிங் வீடியோ எடுக்கல, அப்படியே வந்து கார்டிஃப் மார்க்கெட்டை ஒரு சுற்றி பார்த்துட்டு வீட்டை வந்து சேர்ந்துட்டோம். பை பாய்.